exercise number 3.13 னுடைய second sum, find the value or values, ஒரு value அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட values. Find the value or values of k for which the roots of the following equations are real and equal. கீழ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே, x ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் இருக்கிறதுனால இது கண்டிப்பா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஒரு வேல்யூவை ஹைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. k அப்படின்ற வேல்யூ வந்து ஹைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. k க்கு ஒரு வேல்யூ இருக்கலாம் அல்லது ஒண்ணுக்கும் மேற்பட்ட வேல்யூ இருக்கலாம். இந்த k என்ற வேல்யூவை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு மெயினான ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the roots are real and equal னு சொல்லி கொடுத்துட்டான். தெளிவா கொடுத்துட்டான். அந்த ரூட்ஸ் எப்பேற்பட்ட ரூட்ஸ் தான்? ரியல் ரூட்ஸ், at the same time equal ரூட்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும் ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு டிஸ்கிரிமினன்ட் ஜீரோவா இருக்கும். ஃபைன். இப்போ once again same method தான். By comparing the given equation with ax square plus bx plus c is equal to 0, we get a is equal to, what is the value of a here? 5k minus 6. What is the value of b? 2k. x வரக்கூடாது. And what is the value of c? 1. And discriminant formula எழுதிக்கோங்க, b square minus 4ac. உங்களுக்கு நல்லா தெரியும் discriminant ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். Because the roots are real and equal. அத வேணா எழுதிருங்க. Since the roots are real and equal. discriminantக்கு நீங்க என்ன போடலாம்? 0 அப்படினு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்ப discriminantக்கு பதிலா 0 னு போடுங்க. நான் இது என்னோட கன்வீனியன்ட்காக சின்னதா மாத்தி LHS RHS எல்லாம் மாத்திக்கிறேன். b square minus 4ac is equal to 0 போட்டுக்கலாமா கூடாதா? இந்த பக்கம் 0 போடுறதுக்கு பதிலா இந்த பக்கம் 0 போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b ஸ்கொயர் 2k ஸ்கொயர் minus 4 into a. What is a here? 5k minus 6 into c. What is c here? 1 equal to 0, which is 2k the whole square is 4k square. 2 ஸ்கொயர் பண்ணா 4, k ஸ்கொயர் பண்ணா k ஸ்கொயர். இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 1 கூட மல்டிப்ளை பண்ணா anyway you are going to get the same value. Plus into minus is minus. 4 5s are 20k. Minus into minus is plus. 4 6 are 24 equal to 0. So இப்போ உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அகைன் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இங்க வேரியபிள் என்னன்னா k. இப்போ ரெண்டு k வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். The whole equation can be divided by 4. கரெக்ட்டா பாருங்க. 4 ல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 4 ல நீங்க டிவைட் பண்ணாலும் சரி, காமனா 4 வெளிய எடுத்தாலும் சரி, ரெண்டுமே சேமா தான் இருக்க போகுது. அப்ப 4k ஸ்கொயர்ன்றது it will become k ஸ்கொயர் minus 5k ஆயிடுமா பாருங்க. 5 4s are 20. 4 ஆல் டிவைட் பண்ணிருக்கேன். 5k plus 6 equal to 0. So இந்த ஈக்குவேஷனை 4 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது? k ஸ்கொயர் minus 5k plus 6 equal to 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. 6 minus 5 என்ன எடுத்துக்கலாம்? minus 2 minus 3 எடுக்கலாம் பாருங்க. minus into minus is plus. 3 2s are 6. minus 2 minus 3 is minus 5. Therefore k minus 2 into k minus 3 equal to 0. இதுல splitting the center term தேவையில்லை. ஏன்னா k ஸ்கொயருக்கு வந்துட்டு என்ன கிடையாது? கோஎஃபிஷியன்ட் கிடையாது. இப்போ தனித்தனியா எழுதுங்க. k minus 2 equal to 0, k minus 3 equal to 0. அப்ப k equal to 0 plus 2 and k equal to 0 plus 3 and k equal to 2 and k equal to 3. So ரெண்டு வேல்யூமே பாசிபிள் தான். k equal to 2 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும். k equal to 3 போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். Therefore the values of k are 2 and 3.
இப்போ exercise number 3.13 உடைய second Roman second sum, similar model to the first sum. இதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. once again by comparing the given equation with ax square plus bx plus c is equal to 0, we get a is equal to k, x square ஓட coefficient, b is equal to 6k plus 2 and c is equal to 16. Now write the discriminant. Discriminant formula is b square minus 4ac, and you know very well that the roots are real and equal. Since the roots are real and equal, discriminant should be equal to 0. So இங்க என்ன எழுதிக்கலாம், b square minus 4ac equal to 0. Values substitute பண்ணுங்க. b square 6k plus 2 the whole square minus 4 into a is what, k into c is 16 equal to 0 போட்டோம். So இது a plus b the whole square formula இருக்கு. expand பண்ணுங்க. a square plus 2ab plus b square. a square னா 6k the whole square. a square plus b square is what, 2 square plus 2 into a into b. a into b na 6k into 2 plus illa minus 4 into 16 64k equal to 0. Do the multiply, square கிட்ட இருக்குங்க. 6 square பண்ணீங்கன்னா என்ன, 36, இது k square plus 2 square பண்ணா 4 plus 2 6 are 12, 12 2s are 24k minus 64k equal to 0. இப்போ இதுல 36k square அப்படியே இருக்கட்டும் plus 4 அப்படியே இருக்கட்டும். இதை simplify பண்ணலாம் பாருங்க. minus 64 plus 24 minus 40. எஸ் ஆர் நோ? ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், greater value negative இருக்கிறதுனால minus 40 ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். minus 40k equal to 0. rearrange பண்ணிக்கோங்க. 36k square minus 40k plus 4 equal to 0. The whole equation can be divided by 4. So what do you get? 9k square minus 10k plus 1 equal to 0. Now this is in the form of a quadratic equation. k ல இருக்கு. இப்போ இத என்ன செய்யணும், இதுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கறனால இதையும் கான்ஸ்டன்ட்லி மல்டிப்ளை பண்ணனும். 9 ones are 9 minus 10. என்ன எழுதலாம் பாருங்க, minus 9 minus 1 எழுதலாமா? minus into minus is plus, 9 ones are 9. minus 9 minus 1 is minus 10. இப்போ splitting the center term போடுங்க. 9k square minus 9k minus 1k plus 1 equal to 0. இது ரெண்டுத்துல காமனா என்ன எடுக்கலாம், 9k எடுத்துடலாம். k எடுத்துட்டீங்கன்னா அப்ப இங்க என்ன இருக்கும், k மிச்சம் இருக்கும், மைனஸ் இதுல 1 மட்டும் இருக்கும் பாருங்க. கரெக்ட்டா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. 9k காமனா வெளிய எடுத்துட்டேன். இதுல k இருக்கு, இதுல -1 இருக்கு. அப்ப இதுல காமனா என்ன எடுக்கலாம், -1 காமனா எடுத்துக்கலாம். நீங்க +1 கூட காமனா எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா -k + 1 ன்னு சொல்லிட்டு அப்படியே வரும். இங்க k - 1 இங்க -k + 1 வந்ததுனா கரெக்ட்டா இருக்காது. அதனால மைனஸையும் காமனா எடுத்துட்டேன். அப்ப -k + k ஆயிடுச்சு, +1 -1 ஆயிடுச்சு equal to 0. காமனா இருக்கிற k - 1 ஒரு தடவை எடுத்துருங்க. into 9k - 1. காமனா இல்லாத 9k - 1 ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அப்போ k - 1 equal to 0, 9k - 1 equal to 0, k equal to 1. இது ஒரு ஆன்சர். 9k equal to 1, k equal to 1/9. So இது ஒரு ஆன்சர்.